பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் பஞ்சத்தை குறித்து பேசி வருகிறேன். ஏன்னா தேசத்தில் பஞ்சம் இல்லைன்னு ஒருத்தரும் சொல்ல முடியாது. எத்தனையோ பேர் சொன்னீங்க, ஐயா இருக்கிற கூட இடம் இல்லையாங்கிறீங்க. சிலர் சொன்னீங்க, எவ்வளோ வாடகை கொடுத்தாலும் ஒரு நல்ல வீடு கிடைக்க மாட்டேங்குதுயா. சிலர் சொந்த வீட்டில் இருக்கிறீங்க, ஆனாலும் இதில் நிம்மதியே இல்லைங்கிறீங்க. எந்த விதத்திலாவது பஞ்சம் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் பஞ்சங்கள் தாவீதின் நாட்களிலே 3 வருஷம் ஓயாத பஞ்சம் வந்தது. 2 சாமுவேல் 21:1 வாசிக்கிறோம். பஞ்சங்கள் ஏன் வருகிறது? தேவன் அனுமதிக்கிறாரா? சில நேரம் தேவன் அனுமதிக்கிறார். அதைத்தான் நாம் தியானிக்க போகிறோம். உங்கள் வேதாகமம் எங்கே இருந்தாலும் தயவு செய்து தேடி கையில் எடுத்து வைத்துக்கொண்டு நான் சொல்றது சரியா தப்பானாவது பாருங்க. ஒருவேளை நாங்கள் வீட்டில் பைபிள் இல்லைன்னா பரவாயில்ல, இருந்தா நீங்கள் வெரிஃபிகேஷனுக்காவது எடுத்து என்னோடு சேர்ந்து தியானம் பண்ணுங்க. அப்போ தியானிக்கும் போது தான் உங்களுக்கும் அது விளங்கும், சரியாக இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பீங்க. உங்கள் வேதத்தை கையில் எடுப்பீங்களா? 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 8வது அதிகாரத்தில் முதல் வசனத்தில் எடுத்து வச்சுருப்பீங்களா? அல்லேலூயா. பஞ்சத்திலே எலியாவுக்கு அப்பம் கொடுத்தார், பஞ்சமின்றி எலியாவை ஆசீர்வதித்தார். பஞ்சத்திலே எலியாவுக்கு அப்பம் கொடுத்தார், பஞ்சமின்றி எலியாவை ஆசீர்வதித்தார். பஞ்சம் தீரும் வரை அந்த விதவை வீட்டில், பஞ்சம் தீரும் வரை அந்த விதவை வீட்டில் பானையில் எண்ணெயும் மாவு குறையவில்லை, பானையில் எண்ணெயும் மாவு குறையவில்லை. எனக்காக 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 அவற்றை செய்தவரே, எனக்கு நீ பயமில்லை உலகில் இல்லை. எனக்காக அவற்றையும் செய்ததிலா, எனக்காக அவற்றையும் செய்ததிலா. ரட்சிப்பில் பாத்திரம் வெள்ளி தொழுதிடுவே, ரட்சிப்பில் பாத்திரம் வெள்ளி தொழுதிடுவே. ஆகாயத்து பறவையை கவனித்து பா, விதைப்பதில்லை அவை அறுப்பதில்லை. ஆகாயத்து பறவை கவனித்து பா, விதைப்பதில்லை அவை அறுப்பதில்லை. அவைகளை பிழை போட்டு பரமபிதா, அவைகளை பிழை போட்டு பரமபிதா அலுதினம் அற்புதமாய் நடத்திடுவா, அலுதினம் அற்புதமாய் நடத்திடுவா. எனக்காக 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 அவற்றையும் செய்வதே, எனக்கு நீ பயமில்லை உலகில் இல்லை. எனக்காக அவற்றையும் செய்ததிலா, ரட்சிப்பில் பாத்திரம் வெள்ளி தொழுதிடுவே, ரட்சிப்பில் பாத்திரம் வெள்ளி தொழுதிடுவே. எல்லத்தை முடுப்போம் என்று கவலை வேண்டாம், ஏறெடுத்து பார்த்திடுவோம் காட்டு புஷ்பத்தை. எல்லத்தை முடுப்போம் என்று கவலை வேண்டாம், ஏறெடுத்து பார்த்திடுவோம் காட்டு புஷ்பத்தை. காட்டு புஷ்பத்துக்கு தேவன் கொடுத்து வைத்தார், காட்டு புஷ்பத்துக்கு தேவன் கொடுத்து வைத்தார்.
நம்மையும் கொடுத்து வைப்பதுள்மை அல்லவா, நம்மையும் கொடுப்பதுள்மை அல்லவா. எனக்காக 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 அவற்றையும் செய்பவரே, எனக்கு பயமில்லை உலகிலே. எனக்காக அவற்றையும் செய்ததிலா, எனக்காக அவற்றையும் செய்ததிலா. ரட்சிப்பில் பாத்திரம் என்று தொழுதிடுவே, ரட்சிப்பில் பாத்திரம் என்று தொழுதிடுவே. நான் ரட்சிப்பில் பாத்திரம் என்று தொழுதிடுவே. பஞ்சம் ஏன் வருது? ஆண்டவர் சில நேரம் அனுமதிக்கிறார். 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. எலிசா தான் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய ஸ்திரீயை நோக்கி, அந்த உயிர்ப்பித்த பிள்ளையினுடைய தாய், அந்த தாயை நோக்கி ஒரு வார்த்தை சொல்றார். என்ன சொல்றாரு? உன் வீட்டாரோடும் கூட எழுந்து, நீ உன் வீட்டாரோட கூட எழுந்து புறப்பட்டு போய் எங்கேயாகிலும் சஞ்சரி. ஒரு குறிப்பிட்ட இடத்த கூட சொல்லல, எங்க வேணாலும். ஏன்னா இன்னைக்கு அநேக நேரம் நம்ம எங்க ஓடுவோங்கிறோமே நமக்கு தெரியல. உம்மை விட்டு எங்கே ஓடுவே, உம்மை பிரிந்து வாழ முடியாதையா. இசையா இசையா, உம்மை பிரிந்து வாழ முடியாதையா. இசையா இசையா. கொடுப்பே உம் சீடனாயிருப்பே, நான் மிகுந்த கல்வி கொடுப்பே உம் சீடனாயிருப்பே. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா. இசையா இசையா. எங்கே போவே, உமக்கு மறைவா எங்கே போவே, உம்மை விட்டு எங்கே ஓடுவே, நான் உம்மை விட்டு எங்கே ஓடுவே. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா. இசையா இசையா. எங்க ஓடினாலும் அவருடைய கண்கள் நல்லோரையும் தீயோரையும் என்ன செய்து நோக்கி பார்த்துக்கிட்டே தான் இருக்கு. அதனால தான் தாவீது சொன்னா, நான் வானத்துக்கு ஏறினாலும் அங்கே இருக்கிறேன், பாதாளத்தை படுக்க போட்டாலும் அங்கே இருக்கிறேன், உம கண்ணுக்கு மறைவா எங்கேயா நான் ஓட முடியும். கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதல், எந்திரிக்குதல், நடக்குதல், படுத்திருந்தாலும் வெட்டி பேச்சு பேசினாலும் ஆண்டவர் தெரியும். சில நேரம் சும்மா உட்காந்து பொழுது வைக்கிறதால ஆண்டவர் அதை கேட்டுக்கிட்டா இருப்பார், கணக்கில் வச்சிருப்பார். போகட்டும். எனக்கு அன்பானுடைய இங்கே ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லலை, எங்கே வேணாலும் போ. ஏன்னா
பூமியும் அதன் நிறைவு யாருடையது? ஆகாய் 2:8 வெள்ளியும் பொன்னும் அவருடையது, பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. அதனால எங்க வேணாலும் போ. ஏன்னா நமக்கு ஒரு பழைய பாடல் உண்டு. என்ன பாடு தெரியுமா? பூமி அதிர்ந்தாலும் ஆழி பொங்கினாலும் என்ன நேரிட்டாலும் அழுதேனே. பூமி அதிர்ந்தாலும் ஆழி பொங்கினாலும் என்ன நேரிட்டாலும் அழுதேனே. அழுதேனே, எக்காலம் அவர் கைவிட அழுதேனே. பூமி அதிர்ந்தாலும் ஆழி பொங்கினாலும் என்ன நேரிட்டாலும் அழுதேனே. பூமி அதிர்ந்தாலும் ஆழி பொங்கினாலும் என்ன நேரிட்டாலும் அழுதேனே. சுனாதர் பாதம் ஒன்று நம் பூமி, என்னே சுனாதர் பாதம் ஒன்று நம் பூமி. பூமி அதிர்ந்தாலும் ஆழி பொங்கினாலும் என்ன நேரிட்டாலும் அழுதேனே. என்ன வந்தாலும் கர்த்தர் நம்மோட துணை இருக்கிறார். எதற்கு என்ன செய்ய வேண்டாம்? கலங்காத, எங்க வேணாலும் போ. இந்த வார்த்தையை நான் ரொம்ப யோசிச்சு பார்க்குறேன். ஒரு மனுஷன் சொன்னால் என்ன சொல்லுவான்? தேசத்தில் ஒரு கொடிய பஞ்சம் வரப்போது எல்லாரும் ஓடி போய் இந்த இடத்துல இருங்க. அரசாங்கம் கூட சொல்லுது, மழை வந்துச்சுன்னா அதுக்குன்னு பாதுகாப்பு முகாம் வச்சுருக்கோம், அங்கே போங்க. ஆண்டவருடைய வார்த்தை எங்கே வேணாலும் போ. ஏன்னா அவர் எங்கும் நிறைந்திருக்கிற தேவன், எங்கும் நிறைந்திருக்கிற சர்வ உலகத்தின் தேவன். அதனால்தான் சர்வ சிருஷ்டிகர், சர்வ லோகாதிபா நமஸ்காரம் பாடுறமே, அவர் சர்வத்திற்கும் ஆண்டவர். அழகா சொன்னார், எங்கேயாவது போய் தங்கிரு, உனக்கு எது சௌரியமா இருக்கோ அங்கே போய் தங்கிரு. வாசிங்க, எங்கேயாவது போய் தங்கிரு. கர்த்தர் பஞ்சத்தை வருவிப்பார். கர்த்தர் பஞ்சத்தை வருவிப்பார். ஏன்னா அந்த ஊர்ல ஏதாவது பிரச்சனை இல்லாமல் வருமா? அநியாயம் பெருத்திருக்கும், அக்கிரமம் பெருத்திருக்கும். இல்லாட்டா கர்த்தர் கொஞ்சம் சின்ன காரியத்தில் ஒரு நாள் ஜனங்களை வாதிக்கிறதே கிடையாது. ஏன்னா இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஏன்னா அந்த மக்களை நடத்தி வரும்போது கூட கூடவே வந்தாரே, தண்ணீரை கொடுத்தாரே, கண்மலையா வந்தாரே. எந்த கண்மலையானவரே, எந்த காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே, எல்லை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எங்கள் உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எங்கள் உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எல்லோரும் நிலைத்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எல்லிய துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே.
பலவித நேரங்களில் கிருபை தந்தீரையா. இந்த பலவித நேரங்களில் கிருபை தந்தீரையா. ஏசு ராஜா என் நல்ல நாரி, எதற்கு பயமில்லை. ஏசு ராஜா என் நல்ல நாரி, எதற்கு பயமில்லை. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே ஐயா, ஆராதனை உமக்கே ஐயா, ஆராதனை உமக்கே. நல்லா கவனிங்க, எங்க வேணாலும் போ. ஏன்னா இந்த பூமியை உருவாக்கினவர் யாரு? அவர். ஆதியிலே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:1. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஜலத்தின் மேல் தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். ஜலமெல்லாம் பிரிய கிடவுதுன்னு பூமியை உண்டாக்கி ஒழுங்குபடுத்தினவர் அவர். அவர் சொல்றாரு, நீ எங்க வேணாலும் போ. கர்த்தர் பஞ்சத்தை வர வைக்க போறார். வாசிங்க. ஏன் சொல்றாரு? நீ உன் வீட்டாரோடு அனைவரோடும் கூட எழுந்து எங்கேயாகிலும் சஞ்சரி. கர்த்தர் பஞ்சத்தை வருவிப்பார். கர்த்தர் ஏன்னா இந்த இடத்துல பஞ்சத்தை வருவிக்க போகிறார். அது எவ்வளவு நாள் இருக்குமா? 7 வருஷம். தாவீது நாட்களை 3 வருஷம். ஆனா இது எத்தனை வருஷம்? 7 வருஷம் இருக்கும். 7 வருஷம் தேசத்தில் இருக்கும் என்று சொல்லி இருந்தான். அந்த ஸ்திரீ எழுந்து தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தை என்ன வேதம் சொல்லுது? யோவான் 2:5 அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஆமா, ஆண்டவரே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். இப்படி இருந்து பாருங்க, எந்த இடத்துல இருந்தாலும் உன்னை போஷிக்க வல்லவராயிருக்கிறார். ஏன்னா அவர் யாரு? ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன். ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன். தினமும் உன்னை போஷிப்பதா ஸ்தோத்தரிப்பேன். தினமும் உன்னை போஷிப்பதா ஸ்தோத்தரிப்பேன். ஸ்தோத்தரிப்பேன், 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 ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை. ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை. உன் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன். உன் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன். சீக்கிரமாய் வந்திடுவேன் என்றுரைத்தோனே, சீக்கிரமாய் வந்திடுவேன் என்றுரைத்தோனே. உம்மை சீக்கிரமாய் காண்பது நான் ஸ்தோத்தரிப்பேன். சீக்கிரமாய் காண்பது நான் ஸ்தோத்தரிப்பேன். ஸ்தோத்தரிப்பேன், 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 ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை. உன் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன். என்னுடைய நோய்களெல்லாம் காயங்களாலே, என்னுடைய நோய்களெல்லாம் காயங்களாலே. இன்றைக்கு நான் தீர்ப்பது நான் ஸ்தோத்தரிப்பேன். இன்றைக்கு நான் தீர்ப்பது நான் ஸ்தோத்தரிப்பேன். ஸ்தோத்தரிப்பேன், 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 ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன். ஏன்னா ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கிறவர் நம்ம விட்டுருவாரா? எங்க வேணாலும் போங்க. ஏன்னா பூமி அவர் உண்டாக்குனதுங்க. எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள்னு கையளித்தவர் அவர். தீர்க்கதரிசி சொல்ல சொன்னது அப்படியே சொல்றார்.
நீ எங்க வேணாலும் போ, wherever you want to go, my hand with you, உன் கரம் உன்னோடு இருக்கும். You are not shaken from my hand. நான் என்னுடைய கரத்திலிருந்து உன்னை கைவிடப்படுவதில்லை. Because you are chosen. நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன். நமக்கு இன்னைக்கு விசுவாசம் வருமா? ஊரில் பஞ்சம் வரப்போது எல்லாத்தையும் விட்டுட்டு போனால் ஐயோ எப்படி விட்டுட்டு போக, லோத்தின் மனைவி மாதிரி பின்னாடி திரும்பி பார்த்துக்கிட்டு தான் இருப்போம். லோத்தின் மனைவிக்கு சொன்னார், தேசத்தையும் அழிக்க போகிறேன், ஓடு, இங்கே நிற்காத. ஆனால் பின்னிட்டு பார்த்து இன்னைக்கும் சாட்சியாக நிற்கிறான். இவன் உடனே கேட்டா, சொன்னதை கீழ்ப்படிஞ்சா. தன் வீட்டார் அனைவரோடு கூட நீ புறப்பட்டு போய் எங்கேயாவது சஞ்சரி. கர்த்தர் 7 வருஷம் என்ன செய்ய போறார்? பஞ்சத்தை வருவிக்க போறார். அது தேசத்தில் இருக்கும். அந்த ஸ்திரீ எழுந்து, உடனே அந்த ஸ்திரீ எழுந்து தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படியே செய்து தன் வீட்டாரோடும் கூட புறப்பட்டு பெலிஸ்தரின் தேசத்தில் போய். பெலிஸ்தியர் யாரு? முரட்டாட்டம் உள்ளவன். யாத்திராகமம் 13:17 வாசிக்க கேட்போம். ஏன்னா இங்கே ஒரு காரியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். யாத்திரையாகமம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாருங்க. பார்வோன் ஜனங்களை போகவிட்டு இஸ்ரவேல் மக்களை விடுதலை பண்ணி விட்டான் பார்வோன். ஏன்னா தலச்சங்கள் எல்லாம் சங்கரிக்கப்பட்டது. ஒரு ராத்திரியில் ராமாவிலே கூக்குரல் கேட்டது. பார்த்தா நீங்கள் எல்லாம் ஓடி போயிருங்கட்டான். அந்த விடுதலை பெற்ற பின்ன பெலிஸ்தியர் தேசம் வழியாய் வாசிங்க வழகா சொன்னார். பார்வோன் ஜனங்களை போகவிட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனம் அடிந்து எகிப்துக்கு திரும்ப வந்துருவாங்கன்னு சொல்லி அறிந்து பெலிஸ்திய தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அப்படி நடத்தல. ஏன்னா அவர் நடத்துகிற தேவன், நம்மை நித்தமும் நடத்துகிற தேவன். நித்தம் என்னை நடத்திடுவா, தம் சட்டைகளால் காத்திடுவா, நித்தம் என்னை நடத்திடுவார், தம் சட்டைகளால் காத்திடுவார். பகலில் வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலும், பகலில் வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலும், என்னை சேதம் செய்யாதே, வென்று பாக்கியவா. ஒன்று என்னை சேதம் செய்யாதே, நானில் வென்று பாக்கியவா. கர்த்தர் நித்தமில்லை நடத்திடுவா, தம் சட்டைகளால் காத்திடுவா. இந்த நம்பிக்கை வந்தா எந்திரிச்சு போலாம் நீ நானும். ஆண்டவர் பெலிஸ்தியர் தேசத்துக்கு அவன் முரட்டாட்டமெல்லாம் யுத்தத்தை கண்டா முடிஞ்சுமா, இஸ்ரவேல் மக்களே நடத்தலை. ஆனால் இவன் பெலிஸ்தியர் தேசத்துக்கு தான் புரட்டு போனான். ஏன்னா கர்த்தர் எங்கே வேணாலும் போக அனுமதிச்சுட்டார். எனக்கு அன்பானுடைய அவள் போய் 7 வருஷம் சாப்பிடாமல் இருந்திருப்பாளா, தூங்காமல் இருந்திருப்பாளா, தங்க இடமெல்லாம் வந்திருப்பாரா? இவைகளெல்லாம் தேவை என்று அறிந்த தேவன் அவளை நடத்தினவர். இன்றைக்கு கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அது கீழ்ப்படிஞ்சு பாருங்க, நிச்சயமாக உங்களை கைவிட மாட்டார். தொலைக்காட்சியை பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. எதுக்கு இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வரணும்? இதற்கான தேவைகள் சந்திக்கப்படணும். ஏன்னா எங்கள் ஆலயம் முற்றிலும் பார்வையற்ற மக்களுக்காகவே தேவன் தந்த ஒரு ஆலயம். அதில் எந்த காணிக்கை நான் எதிர்பார்த்து வச்சதில்லை. எனக்கு கண்பாருடைய இந்த பார்வையற்ற மக்கள் எத்தனை பேரை நீங்கள் சாலையிலையும் வீதிகளையும் பார்க்குறீங்க, இவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டாம், அவ்வளோதான், வேறு எந்த நோக்கம் கிடையாது. இவர்களும் இந்த பூமியில் வாழ்ந்து போகும்போது பரமராஜ்யத்துக்கு போய் சேரணும். நான் வெறுங்கையாக போயிடக்கூடாது. இந்த மக்கள் மத்தியில் வந்து நான் சும்மா வந்து ஆண்டவரையும் போய் சொல்லக்கூடாது. வெறுங்கையனாக உம்முடைய வரலாகுமான்னு பாடுறோமே, அது மாதிரி வெறுங்கையனாக ஆத்மா பாரம் ஒன்றுமெல்லாம் போயிடக்கூடாது. நீங்களும் இந்த பாரம் கொண்டால் ஒரு நாள் நிகழ்ச்சியை தாங்கலாம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கூட நான் சாப்பாடு கொடுக்காமல் யாரையும் அனுப்புறதில்ல. கண்டு தெரியாமல உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களில் ஒரு வேலை கிடைத்த உயர்வு எதுனாலும் சரி, நீங்கள் கர்த்தர் ஏவினால் தொடர்பு கொள்ளலாம். எப்படி தொடர்பு கொள்ள? இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பே. இது வழியாக தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை நான் வந்து பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்கள், வாங்க, உங்களை கூட்டிகிட்டு வரேன். உங்கள் பகுதிக்கு கன்வென்ஷன் ஒரு வேளை இப்படி வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் தாராளமாக அழைக்கலாம். அது மட்டும் அல்ல,
உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ள தாராளமாக சொல்லுங்கள். இப்போவும் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அப்படியே செய்யுங்கள் என்று நம்பிக்கையோடு ஆண்டவர் சொன்ன வார்த்தை செய்கிற ஒவ்வொருவருக்கும் பஞ்சம் இல்லை, பஞ்சம் இல்லை. எந்த காரியத்திலும் பஞ்சம் இல்லை. உண்ண உணவும் உடுக்க வஸ்திரமும் கொடுத்து உறைவிடமும் கொடுத்து காக்கும் தேவன். எத்தனையோ மக்கள் இன்றைக்கு தெருக்களிலே வீதிகளிலே கிடக்கிறார்கள், சாலை ஓரங்களிலே கிடக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் கர்த்தர் ஒரு வழியை திறப்பீராக. இந்த மழை காலத்தில் எத்தனையோ பேர் எங்க தங்க இடம் இல்லாமல் வீடுகளுக்குள்ளே தண்ணீர் வெளியே போக முடியாமல் வர முடியாமல் வியாதி படுக்கையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவர் கண்ணீரும் கவலைகளும் மாறட்டும், வேதனைகள் தீரட்டும், விடுதலை பெறட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.